Hello friends, அனைவருக்கும் வணக்கம். This is Srihari. அனைவரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்க தலைப்பு செக்டோரல் இண்டைசஸ். அந்த தலைப்பை தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். So வாங்க friends, வீடியோக்குள்ள போலாம். We are Millionaire Zone Trading Academy. We teach and we train people. எங்களுடைய நேரடி பயிற்சி வகுப்பு வியாசர்பாடி பிபி ரோட் சென்னை இன்ஸ்டிடியூட்ல நடந்து வந்துட்டு இருக்கு. வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் நேரடி பயிற்சியில வந்து தாராளமா நீங்க கலந்துக்கலாம். சார் நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன் சார் அப்படின்னு சொல்றவரா இருந்தீங்கன்னா நோ நீட் டு வரி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக பிரத்யேகமா நாங்க ஆன்லைன் பயிற்சி வகுப்பும் வச்சிருக்கோம். அதுல வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்க்ளைமர் பார்த்துட்டு வீடியோ உள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த இன்ஃபர்மேஷன் ஷேர் த்ரூ திஸ் சேனல் இஸ் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி அண்ட் நாலேஜ் ஷேரிங் ஒன்லி. Information shared are based on our personal opinion only. We provide only training. We don't have any other kind of services. Securities, share market are subject to 100% market risk. So read all related documents very carefully and please consult with your SEBI registered investment advisor before trading and investing. I am not an advisor. I am not registered in SEBI. Fine friends, disclaimer பார்த்துட்டோம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்டோரல் இண்டைசஸ் அப்படின்ற இந்த தலைப்பு உங்களுக்கு புரியணும் அப்படின்னா செக்டார் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு புரியணும், இண்டைசஸ் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு புரியணும். ஸோ இண்டைசஸ் அப்படின்றது ஒரு தலைமை அப்படின்னு சொல்லலாம், ஒரு லீடர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு கிளஸ்டர்னு சொல்லலாம், ஒரு இண்டிகேட்டர்னு சொல்லலாம், ஒரு குறிகாட்டி அப்படின்னு சொல்லலாம். சார் அப்போ இண்டைசஸ் இண்டிகேட்டரா குறிகாட்டியா அப்படின்னா அது என்ன சார் குறிகாட்டுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த பர்டிகுலரான செக்டரை தான் அது குறிகாட்டுது. அப்ப எத்தனை விதமான செக்டர்ஸ் இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்டர்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் செக்டர்னா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணலாம் நீங்க போறீங்க. அப்ப ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் உள்ள போகும்போது அவங்க என்ன சொல்றாங்க, சார் என்ன கோர்ஸ் சார் எடுக்கிறீங்க, பிஎஸ்சியா இல்ல பிகாமா இல்ல பிபிஏவா இல்ல பிபிஏவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் உள்ள போனா என்ன சொல்றாங்க, சார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்றீங்களா இல்ல சிவில் இன்ஜினியரிங்கா இல்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கா இல்ல எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கா இல்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் அவைலபிள் இன் தட் பர்டிகுலர் காலேஜ் ஆர் இன்ஸ்டிடியூஷன். அதுதான். அப்ப பங்கு சந்தை அப்படின்னு வரும்போது நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம பிரயோகம் பண்ண மாட்டோம், நம்ம பயன்படுத்த மாட்டோம். நம்ம செக்டார்ஸ் அதாவது துறைகள் அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம இங்க பயன்படுத்துவோம். அப்ப செக்டோரல் அப்படின்னு சொல்லும் போது அந்த துறையினுடைய அப்படின்னு அர்த்தம், இண்டைசஸ் அப்படின்னு சொல்லும் போது குறியீடு இண்டிகேட்டர்னு அர்த்தம். அப்ப செக்டோரல் இண்டைசஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த பர்டிகுலரான துறையினுடைய குறியீடு அப்படின்னு தான் அர்த்தம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு செக்டோரல் இண்டைசஸ்னா அப்படின்னு என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இண்டைசஸ்ல பாத்தீங்கன்னா பேசிக்காவே 2 டைப்ஸ் ஆஃப் இண்டைசஸ் இருக்கு. என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு மெயின் இண்டெக்ஸ், இன்னொன்னு சப் இண்டெக்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செக்டோரல் இண்டைசஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து சப் இண்டெக்ஸ். சப் இண்டெக்ஸ்னு சில பேர் அதை சொல்லுவாங்க. சார் மெயின் இண்டெக்ஸ்க்கும் சப் இண்டெக்ஸ்க்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. இப்போ நம்ம இந்தியாவுக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, அவர் வந்து மெயின் இண்டெக்ஸ். அந்த மாதிரி நீங்க ஒரு எக்ஸாம்பிளா கற்பனையா புரிஞ்சுக்கோங்க. சப் இண்டெக்ஸ் அப்படின்றது அந்த பிரைம் மினிஸ்டருக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற சில மினிஸ்டர்ஸ். அப்போ ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா? நிதித்துறைக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காரு, உணவுத்துறைக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காரு, உற்பத்திக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காரு, விவசாயத்துக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காரு, சரிங்களா, கல்விக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காரு. அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அமைச்சர்கள் வந்து இருக்காங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதே தான் ஸ்டாக் மார்க்கெட்லயும். அப்ப மெயின் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றது நம்ம நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நிஃப்டி 50 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப நிஃப்டி 50னா என்ன? நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 2500 பங்குகளுக்கு மேல இருக்கு. அந்த 2500 பங்குகள்ல இருந்து டாப் 50 கம்பெனிஸை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ரேங்க் 1ல இருந்து ரேங்க் 50 வரைக்கும் இருக்கிற கம்பெனிஸை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்து அதை ஒரு குரூப்பா ஒரு கிளஸ்டரா ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கு ஒரு பேரும் வைக்கிறாங்க, அது பேர் தான் நிஃப்டி 50. அப்ப இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல என்னதான் 2500 பிளஸ் கம்பெனிஸ் இருந்தாலுமே அதோடைய இண்டெக்ஸ் எது? நிஃப்டி 50 தான். அதோடைய இண்டிகேட்டர் எது? நிஃப்டி 50 தான். அதோடைய லீடர் எது? நிஃப்டி 50 தான். அப்ப நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸ் தான் இந்தியன் எக்கனாமி பொருளாதாரத்தை வந்து குறிகாட்டுது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலியமா. அப்ப அந்த டாப் 50 கம்பெனிஸும் தரமா சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணும்போது மார்க்கெட் மேலே ஏறுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். பிரைஸ் இன்க்ரீஸ் அப் ட்ரெண்ட். அந்த டாப் 50 கம்பெனிஸும்
நல்லா கீழே இறங்கும் போது, விலை சரியும் போது மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷனுக்கோ இல்ல ஒரு கிராஷுக்கோ போகுது, ஏதோ ஒரு பேட் நியூஸ் இருக்கு மார்க்கெட்ல, ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனால தான் பங்குகள் வந்து சரியுது, விலை குறையுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுதான் மெயின் இண்டெக்ஸ் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நிஃப்டி 50. சார் அப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இருக்கே சார், அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 5500 பங்குகளுக்கு மேலே இருக்குது. அதில் இருந்து ரேங்க் 1ல இருந்து ரேங்க் 30 வரைக்கும் இருக்க ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். எடுத்து அந்த டாப் 30 கம்பெனிஸ்க்கு ஒரு பேரும் வைக்கிறாங்க. அதோடைய பேரு தான் சென்செக்ஸ். சரிங்களா? அப்ப சென்செக்ஸுக்குள்ள டாப் 30 கம்பெனிஸ், முதல் 30 இடத்தை பிடிக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. ரேங்க் 1ல இருந்து ரேங்க் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய நிறுவனங்கள். அப்ப எப்படி ஒரு என்எஸ்சிக்கு நிஃப்டி 50 இருக்கோ, டாப் 50 கம்பெனிஸ் இருக்கோ, அதே மாதிரி ஒரு பிஎஸ்சிக்கு சென்செக்ஸ் இருக்கு, டாப் 30 கம்பெனிஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம மெயின் இண்டெக்ஸ்ன்னு சொல்றோம். நிஃப்டி 50யும் சென்செக்ஸையும் தான் மெயின் இண்டெக்ஸ்ன்னு சொல்றோம். அப்ப சப் இண்டெக்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மெயின் இண்டெக்ஸ்ன்றது நீங்க பிரைம் மினிஸ்டரை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அது வந்து மெயின் மினிஸ்டர், அதனால தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றோம். அப்ப பிரைம் மினிஸ்டருக்கு கீழே மற்ற சில மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, துறை வாரியா. அதே மாதிரி இங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா துறை வாரியான மற்ற சில இண்டைசஸ்லாம் இருக்கு, செக்டார் வாரியா இருக்கு. அதனால தான் இங்க சப் இண்டெக்ஸ்ன்னு சொல்றோம், இல்ல செக்டாரல் இண்டைசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எத்தனை விதமான இண்டைசஸ் இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய விதமான சப் இண்டெக்ஸ் செக்டாரல் இண்டைசஸ் இருக்கு. அதுல நம்ம இப்ப இருக்கக்கூடிய டாப் 13 இம்பார்ட்டன்ட் செக்டாரல் இண்டைசஸ், அதாவது சப் இண்டெக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சார் என்னென்ன சார் டாப் 13 அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஃப்டி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஆட்டோமொபைல், நிஃப்டி எஃப்எம்சிஜி. சார் எஃப்எம்சிஜினா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமபிள் கூட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நிஃப்டி ஃபார்மா, நிஃப்டி ஹெல்த் கேர், நிஃப்டி மெட்டல், நிஃப்டி ரியாலிட்டி, நிஃப்டி மீடியா, நிஃப்டி கெமிக்கல்ஸ், நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ், நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நிஃப்டி கன்சியூமர் டியூரபிள்ஸ். ஸோ இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய டாப் 13 செக்டாரல் இண்டைசஸ். எதுல? நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய, என்எஸ்சியில் இருக்கக்கூடிய டாப் 13 செக்டாரல் இண்டைசஸ். இதை தான் நம்ம சப் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது என்ன சார் குறிக்காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அந்த பர்டிகுலர் செக்டார், அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி, அந்த துறையினுடைய பர்ஃபார்மன்ஸை ட்ராக்கிங் பண்ணி குறிக்காட்டுது நமக்கு. அப்போ ஒரு பர்டிகுலரான துறையை நம்ம பர்ஃபார்மன்ஸ், அதோடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம ட்ராக் பண்ணணும் அப்படின்னா, அப்போ என்ன சார் பண்றது, எப்படி சார் ட்ராக் பண்றதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்டிகுலரான சப் இண்டெக்ஸ், அந்த பர்டிகுலரான செக்டாரல் இண்டைசஸை நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அந்த செக்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு அது சொல்லிடும். சரிங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உண்டான மெயின் கண்டென்ட். அப்போ நீங்கள் பர்டிகுலராக ஒரு ஐடி துறையை ஃபாலோ பண்ணுறீங்க, அதில் இருக்க ஸ்டாக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அந்த துறை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் நிஃப்டி 50யை போய் பார்த்தீங்கன்னா போதுமானது. இல்லை ஒரு பர்டிகுலரான பேங்கிங் ஸ்டாக்ஸை நீங்கள் பர்டிகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க, அந்த பேங்க் துறை எப்படி செயல்படுது, எப்படி இயங்குது, அது ஓவராலாக எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் நிஃப்டி பேங்கை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் துறையுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி தான் ஆட்டோமொபைல், எஃப்எம்சிஜி, ஃபார்மா, ஹெல்த் கேர் எல்லாருமே, எல்லா துறையுமே அதே மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு துறையும் அந்த பர்டிகுலரான அந்த செக்டார் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை அந்த பர்டிகுலரான இண்டெக்ஸ் வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துரும். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட். ஐ திங்க் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன், ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன், பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக்கும் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் எவ்ரி ஒன் ஆல் த வெரி பெஸ்ட். இன்னொரு பொட்டன்ஷியலான வீடியோ பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், ஆல் த வெரி பெஸ்ட், பை பாய்.